ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்லேருந்து வந்திருக்கும் மிகவும் முக்கியமான பெரிய அப்டேட்டுகளை முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போவது என்ன அப்படின்னா, ஈதுல் பித் நமாஸ் நடந்த சமயத்தில் ஏற்பட்ட சைரன் சம்பவம், மீனா அல் அஹ்மதி ரீஃபைனரியில் நடந்த ட்ரோன் தாக்குதல், குவைத் மீது கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த தாக்குதல், அப்புறம் இந்தியா குவைத் புதிய விமான ஒப்பந்தம், இனிமேல் இந்தியாவுக்கு செல்லும் புதிய ஃபிளைட் அப்டேட், இது எல்லாத்தையுமே கிளியரா பார்க்க போறோம். இன்னைக்கு குவைத்ல ஈதுல் பித் நமாஸ் மிகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெற்றது. ஆனா அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ஈத் நமாஸ் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட சில இடங்களில் சைரன் சத்தம் கேட்டதாக தகவல் வந்திருக்கு. இதோட காரணம் என்னன்னா, சமீப காலமாக குவைத் நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் அலர்ட்டாக இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருந்து வரும் ட்ரோன் அல்லது மிசைல் தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படுது. அதனாலதான் அந்த சைரன் சத்தம் ஒலித்ததாக சொல்லப்படுது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, மக்கள் யாரும் பயப்படாம பெரிய அளவில் மசூதிகளில் சென்று ஈத் நமாஸ் தொழுது இருக்கிறாங்க. இது குவைத் நாட்டின் மக்களின் ஒற்றுமையையும் தைரியத்தையும் காட்டுது. அடுத்த முக்கியமான அப்டேட் இன்னைக்கு காலையில குவைத்ல உள்ள மிக முக்கியமான மீனா அல் அஹ்மதி ரீஃபைனரி மீது ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக தகவல் வந்திருக்கு. இந்த ரீஃபைனரி குவைத் நாட்டின் முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும். இந்த தாக்குதல் நடந்த உடனே அந்த இடத்துல பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. உடனடியாக தீயணைப்பு படை வந்திருக்காங்க. பாதுகாப்பு படைகள் சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. நல்ல விஷயம் என்னன்னா, இதுவரை எந்த உயிர் சேதமும் அல்லது யாருக்கும் பெரிய காயமும் இல்லை என்று அதிகாரப்பூர்வ தகவல் சொல்லுது. ஆனா இந்த சம்பவம் குவைத் நாட்டின் பாதுகாப்பு நிலையை இன்னும் அதிகமாக கவனிக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான அப்டேட். குவைத் உள்துறை அமைச்சகம் கூறிய தகவல் படி கடந்த 24 மணி நேரத்துல 21 தாக்குதல் முயற்சிகள் நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் முயற்சி, மிசைல் தாக்குதல் முயற்சி இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா தாக்குதல்களையும் குவைத் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதாவது வானத்தில் இருந்தபடியே அவற்றை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதனால்தான் சில இடங்களில் மக்கள் வானில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக சொல்லியிருக்காங்க. அந்த தாக்குதல்களின் மல்பா தற்போது அதிகாரிகள் சேகரித்து விசாரணை நடத்தி வராங்க. நெக்ஸ்ட் அப்டேட் இந்தியா மற்றும் குவைத் இடையே ஒரு பெரிய விமான ஒப்பந்தம் நடந்திருக்குது. ஜசீரா ஏர்வேஸ் என்ற விமான நிறுவனம் மூலம் இந்தியா மற்றும் குவைத் இடையே புதிய விமான சேவை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் இந்தியாவின் 6 முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உதாரணமா சென்னை, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, கோழிக்கோடு, லக்னோ. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த பிளைட் நேரடியா குவைத் இருந்து இந்தியா வராது. ஃபர்ஸ்ட் குவைத்ல இருந்து சவுதி அரேபியா போகும். நெக்ஸ்ட் சவுதி அரேபியால இருக்க கைசுமா ஏர்போர்ட்ல இருந்து இந்தியாவுக்கு போகும். இப்படிதான் பிளைட் இயக்கப்பட இருக்கு. இதனால் பல பயணிகளுக்கு உதவியாக இருக்கும். தற்போது குவைத்ல பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதிகாரிகள் மக்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சந்தேகமான பொருட்களை யாரும் தொட வேண்டாம், ட்ரோன் அல்லது தாக்குதல் சம்பவங்களை வீடியோ எடுக்க வேண்டாம், அதிகாரிகள் சொல்வதை பின்பற்ற வேண்டும். இது பாதுகாப்புக்காக மிகவும் முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவைத்ல இருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டுகள் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.